ஒரு மனுஷனோட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்துடுங்க. என்ன அப்படின்னா, சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் தெரியும். புராண கதைகள்லையே சித்திரகுப்தன் அப்படிங்கிறவருக்கு முதல் மரியாதையும் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? யமனுக்கு உண்டான வேலையை யமன் செய்வார், சித்திரகுப்தனுக்கு உண்டான வேலையை சித்திரகுப்தன் செய்வார். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் வாழ்ந்து முடிக்கக்கூடிய தருவாய்க்கு முன்னாடியே சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் கனவுல தோன்றிடுவார். இவருக்கு இவ்வளவு காலம் இருக்கிறது, இன்னும் சிறிய காலங்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடியே அவருடையது எழுதி முடிக்க வேணும். அப்படிங்கும்போது அவர் அதை எழுதுறதுக்கு வருவார். அவர் என்ன நிலையில் இருந்தாலும் அவர் எழுதக்கூடிய தருணத்தில் இவருக்கு ஒரு நல்ல வாக்குகளை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? புண்ணியம் எவ்வளவு இருக்கிறது, பாவம் எவ்வளவு இவர் செஞ்சிருக்கிறார், இது எல்லாமே அவர் எழுதுவார். அவர் நல்ல புண்ணியம் பண்ணினவர் அப்படியானா அதுக்கான விஷயங்களையும் சொல்லுவார். 3.25 நாழிகை மட்டுமே உனக்கு பகவானோடு இருக்கிற பாக்கியமல்ல, காலமும் இருக்கும்படியாக இருக்கும், மோட்சமே உனக்கு அப்படிங்கிறத சித்திரகுப்தன் சொல்லிடுவார். அவர் நிறைய பாவங்கள் மட்டுமே பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வைங்களேன். அப்போது இவருக்கு ஏதாவது இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற சித்திரகுப்தன் அவர் என்ன சொல்லுவாரானா, அதுக்கு ஒரு தீர்வாக ஏதாவது சொல்லுவார். நீங்கள் ஒரு அணை கட்டுங்கோ, அந்த அணையில் பசுமாடுகள் தண்ணி குடிக்கட்டும், அப்போ அது புண்ணியத்தில் சேரும். நீ செஞ்சிருக்கிறது எல்லாமே பாவமாகவே செஞ்சிருக்கிறாய் அப்போது அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். இதை அந்த மனிதனானவர் புரிஞ்சுக்கிட்டு, பகவான் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறார், இவர் சித்திரகுப்தன் தான் வந்திருக்கிறார் என்று மனுஷன் அறிய மாட்டான். அப்போ என்ன நினைப்பார்? இறைவன் சொன்னார் அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷன் புத்திசாலியானவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அணை கட்டுவதோ அல்லது நல்ல காரியங்களில் ஈடுபடுவதோ செய்வானானா அவனுடைய மோட்ச பாக்கியம் கிடைக்கும். அப்போது மோட்சத்துக்கே 3.25 நாழிகையாவது பகவானோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நல்ல மாதிரி வாழக்கூடிய தருணத்திலேயே பகவானை சேவிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இது பொக்கிஷம். தெய்வம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதை அறியக்கூடிய மனுஷனுடைய வாழ்வெல்லாம் புனிதமாக இருக்கும். பூமியை விட்டு போகக்கூடிய தருணம் வரும்போது எவருடைய உதவியும் நாட வேண்டிய அவசியமும் இருக்காது. இறைவன் நம்மளை தாங்கி கொள்ளுவார். இறைவனோடு ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷங்கள் வரும் பாருங்க. தெய்வத்துக்கு முறையான பூஜைகளும் தெய்வத்தை அன்போடு வழிபடக்கூடிய பக்தர் எவராய் இருந்தாலும் அவர் புனிதவான் என்று அழைக்கப்படுவார். அப்படித்தானே அர்ச்சகர்? அவரவர் விரும்புகின்ற அந்த தெய்வத்தோட மனமுன்றி வாழ பழகுவோம். சரிங்களா? நல்லது. நிறைய பேசுவதாக இல்லை. நன்றி.